எவ்வளோ கம்பீரமாக அழகுமுத்து ஐயனார் உட்காந்துருக்காரு பாருங்கள். இதுதான் அழகுமுத்து ஐயனார் கோவில். இதுதான் தென்னம்பாக்கத்தில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு பாண்டி. இது இடைப்பட்ட கிராமத்தில் தான் இருக்குது. ஏம்பலத்துலேருந்து வரலாம். உங்களுக்கு இந்த இடம் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. லொக்கேஷனை அதில் போட்டிருக்கேன். மேலும் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் என் ஃபோன் நம்பரையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த கோயிலில் எண்ணற்ற அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. வேண்டியதை வேண்டின மாதிரி கரெக்டாக நடத்தி கொடுத்துருக்காரு இந்த ஐயனாரப்பன். எவ்வளோ சிலைங்க, பொம்மைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன அதிசயம் இருக்குது நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உடனே எங்கே இருக்குது, எந்த கோயிலில் என்ன பண்ணணும் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கம்பீரமான ஆர்ச்சி. பாருங்கள், இப்போ ஐயனார் கம்பீரமாக உட்காந்துட்ருக்காரு பாருங்கள். ஆர்ச்சி அற்புதமாக கட்டியிருக்காங்க. இதுதான் உள்ள கோயில் உள்ளே போகிற நுழைவாயில். வாங்க அப்படியே கோயில் உள்ளே போகலாம். வாங்க எல்லாம் பாருங்கள், கம்பீரமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே போனோம்னா இந்த பக்கமாக அக்கா கடை வச்சுருந்தாங்க. ஒரு அக்கா அதை வாங்க கற்பூரம் வாங்கிட்டு போகலான்னாங்க. அப்படியே வாங்க கற்பூரத்தை வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க கற்பூரத்தை வாங்கியாச்சு. மணி அடிக்கிற சத்தம் நல்லா அற்புதமாக இருக்குது. வாங்க திருநங்கை அக்கா இந்த பக்கம் நின்றுட்டு சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கடை, இந்த பக்கம் கடை, நிறையா கடை இருக்குங்க உள்ள. கடையை நம்பியே நிறைய பேர் இந்த அழகுமுத்து ஐயனார் கோவில் நம்பியே நிறைய கடையை வச்சுருக்காங்க. எல்லோருக்கும் கடவுள் நல்லா செஞ்சிட்ருக்காரு. இது குதிரைங்க வேண்டுதல் நிறைய பேர் வேண்டுதல் வச்சா குதிரை சிலையும் கட்டி கொடுப்பாங்க, யானை சிலையும் கட்டி கொடுக்குறாங்க. இந்த சிலைலாம் அதிசயம் இல்லைங்க, உள்ளே ஏகப்பட்ட சிலை இருக்குது. அந்த அதிசயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ஏன்னா அழகாக கட்டி பெயிண்ட் அடித்து அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க பாருங்கள் கோயில் யானைங்க. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஆஹா, நல்ல சகுனங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போதே மணி அடித்து கூப்பிட்ற மாதிரி நம்ம அழகுமுத்து ஐயனார் கூப்பிட்றாரு. மொத்தம் நம்ம ஐயனாருடைய அருள் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், கற்பூர ஆராய்ச்சியும் எடுத்ததும் பார்த்துட்டிங்க, நானும் பார்த்துட்டேன். எடுத்ததுமே விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே உள்ள அழகுமுத்து ஐயனார் பார்க்கலாம். வாங்க. ஓம் விநாயகர் பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 உபகரணத்தை போட்டு போகலாம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுருக்கேன். இதுதான் அழகுமுத்து ஐயனார் கோவில். நீங்கள் கம்பீரமாக உட்காந்துட்ருக்காரு பாருங்கள். இதுதான் மூலாஸ்தானமே. நீங்கள் இது சாதாரணமாக பார்த்துட்டீங்க. இது எப்போயுமே பார்க்க முடியாது. எவ்வளோ கூட்டம் இருக்கும். நாங்கள் போனது வியாழக்கிழமை, கூட்டமே இல்லை. இங்கே திங்கக்கிழமை தான் ஃபேமஸ்ஸு. திங்கக்கிழமை நீங்கள் வேண்டியது எல்லாமே நடக்கும். அமாவாசை பௌர்ணமியில் கூட வராங்க. அந்த நாளில் நீங்கள் தயவுசெய்து உங்கள் வேண்டுதல் வைங்க. இதுதான் அழகு சித்தர். உள்ள ஒரு சித்தரும் உட்காந்துருக்காரு. அது ஜீவசமாதியான இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா இங்கே ஒரு போர்டில் கோவிலில் உள்ளே பேசக்கூடாது, இது தியானமிடம் அப்படி போட்டிருந்து. அதனால் நம்ம பேசாத அப்படியே கம்முன்னு அப்படியே நடந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டிக்கிறோம்ல, நமக்கு டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பஸ்ஸு வாங்கணும்னு, அந்த மாதிரி கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ வேண்டுதல் என்ன வேண்டிக்கிறீங்களோ எல்லாமே நடக்குது. நடக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் சிலையை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கி நம்ம கோயிலுக்குள்ளே படைச்சி எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இங்கே கோயில் நிர்வாகமே வச்சு ஆளுங்களை வச்சு செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்கள். சபதிங்களை வச்சு எவ்வளோ பொம்மை, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பொம்மை, எவ்வளோ வேண்டுதல் நிறைவேற்றினாருன்னா எவ்வளோ பொம்மை செய்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் சும்மா இல்லைங்க, நேர்லேயே பார்க்குறீங்க எவ்வளோ சிலை இருக்குதுன்னு உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் அதிசயமே இல்லை.
லட்சக்கணக்கான சிலை இருக்குது உள்ளே. நீங்கள் பார்த்தனா வந்து வியந்து போயிடுவீங்க. ஏற்கனவே இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருக்கோம், எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற பக்தர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஆதரவு கொடுங்க, ஒரு லைக்கை கொடுங்க, ஒரு கமெண்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து வேண்டுதல் நடந்திருக்கு அப்படின்றவங்க கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓம் ஐயனாரப்பனேன்னு பதிவு பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சிலை செஞ்சிட்ருக்காரு பாருங்கள். இனிமேல் தான் அதிசயமே காத்துட்ருக்குது. வாங்க, நான் பொம்மைலாம் நிறையா லட்சக்கணக்கான பொம்மை இருக்குதுன்னு சொன்னேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதுதான் வந்து புத்து மரம். இது வந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறவங்களாம் வேண்டுதலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சீட்டு எழுதி கட்டுறது, மஞ்சள் தாலி வச்சு கட்டுறது, குழந்தைலாம் தொட்டில் கட்டுறது, இந்த மாதிரி நிறையா கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குற இடம் இங்கே தான் வந்து நம்ம கட்டணும். கட்டிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். பாருங்கள், பார்ப்போம். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம சிலைகளை பார்த்துடலாம் வாங்க. இது வந்து விளக்கேற்றுற இடம். அகல் விளக்கு நல்ல பிரம்மாண்டமாக அழகாக எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து விளக்கு எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய அகல் ஏற்றிருக்காங்க பாருங்கள். யாருக்கு என்ன வேண்டுதலோ எல்லா அகல் விளக்கில் தீபம் போட்டு போயிருக்காங்க. வாங்க, அதே வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. வந்துடுச்சு பாருங்கள் முக்கியமான இடம். இதுதான் வந்து லட்சக்கணக்கான பொம்மை. பாருங்கள் எவ்வளோ அழகழகான பொம்மை, எவ்வளோ வேண்டுதல் வச்சுருந்தா எவ்வளோ பொம்மை இருக்கும் பாருங்களேன். இந்த தம்பதிகள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கிற கல்யாணம் மாதிரி வாங்கி வந்து வச்சுருக்கேன். டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் படிப்பில் வந்து பாஸ் பண்ணவங்க, வக்கீல், நீதிபதி, பாருங்கள் டாக்டர், போலீஸு, கப்பல் வாங்கினா கப்பல், கார் வாங்குறவங்க கார் வாங்கி வச்சுருக்காங்க. கால் ஊனமானவங்க அது ஏதாவது ஏன்னா அது வாங்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் போலீஸ்காரர், டாக்டரு எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள். அம்மா குழந்தை ஒன்று வச்சு நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பொம்மை பாருங்கள், லட்சக்கணக்கான பொம்மை. இந்த கோயில் வீடியோவை பார்த்துட்டு நான் வேண்டுதல் வச்சேன், நானும் ஒரு பொம்மை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பொம்மை இங்கே இருக்குது, இது என் பொம்மை தான்றவங்க கூட இங்கே பாருங்கள். எவ்வளோ பொம்மை பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக பொம்மை தான். இந்த லாஸ்ட் வரைக்கும் கோயிலை சுற்றி பொம்மை தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பொம்மை வைக்க இடம் இருக்கமானான்னு தெரியலைங்க. பாருங்கள் வீடு கட்டணும், வந்து வீடு கட்டினா வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் வேண்டுதல். பாருங்கள் ஒருத்தர் பைக்கு ராயல் என்ஃபீல்டு வாங்கியிருக்காரு, காரு. இதெல்லாம் வேண்டுதல் தாங்க. நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி வைங்க. நான் கூட என் யூடியூப் சேனல் பிரபலம் ஆகணும்னு வேண்டின்னு வந்திருக்கேன். அது நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் எங்களுடைய வீடியோ எல்லோருக்கும் சேர மாதிரி இந்த மேலும் வளரும். பாருங்கள் பொம்மை, எவ்வளோ பொம்மை பாருங்கள் எவ்வளோ வேண்டுதல் நடந்துருக்குன்னு பாருங்கள். உங்கள் வேண்டுதலையும் வந்து முறையை வைங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பொம்மைங்க பாருங்கள். இன்னும் அந்த பக்கம்லாம் வேறு பொம்மை இருக்குங்க, பார்க்கலாம் வாங்க. இது பின்பக்கம் இருக்கிற பொம்மை, அதே பார்த்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதெல்லாம் வந்து எவ்வளோ பொம்மை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா அப்படியே நானும் பார்க்கணுன்னு பார்க்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ பொம்மை இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பொம்மைங்க பாருங்கள். எவ்வளோ வேண்டுதல் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது அழகுமுத்து ஐயனாருடைய அருள் எவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு நிறைவேற்றி கொடுத்துருப்பாரு. கணக்கிலே இல்லாமல் அருளை வாரி வழங்கி வச்சுருக்காரு. அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருப்போமான்னு நினச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அழகுமுத்து ஐயனார் கோவிலில் அவருடைய அருள் கிடைக்கும். அழகு சித்திர அருள் கிடைக்கும். சிவன் சன்னதியில் சிவன் இருக்கார், முருகர், நவகிரகங்கள் எல்லோருடைய அருளும் இங்கே கிடைக்கும். வாங்க, குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து அழகுமுத்து ஐயனார் அருளை வாங்கிட்டு போங்க.
இவ்வளோ பொம்மை இருக்குது பாருங்கள். இன்னும் இவ்வளோ பொம்மை இருக்குது, என்னால் காட்ட முடியாது, வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதியும் பார்த்துட்டு வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் நவகிரக சன்னதி. அதில் நவகிரகத்தை சுற்றி வர்றாரு ஒரு பக்தர் பாருங்க. அது பின்னாடி வந்து முருகர் கோயில் பின்னாடி இருக்குது. அப்படியே வந்தோம்னா இதுதான் வந்து சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதி. அப்படியே நந்தீஸ்வரரும் இருக்கார் பாருங்கள். ஓம் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்க, என்னாருடைய சிவனையை போற்றி, தென்னாட்டிற்கும் இரவாக போற்றி, ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அழகுமுத்தையனார். அதோ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அது அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் எதிரில் வந்து சோளம் ஒன்று இருக்குது. இந்த சோளத்துலேயும் எலுமிச்சங்கனியை சொருவி வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. ஒரு அம்மா வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டுதலும் பழிக்கணும். நம்ம அழகுமுத்து ஐயனார்கிட்ட வேண்டிப்போம், நம்ம வேண்டுதலும் பழிக்கணும். வந்து அழகுமுத்து ஐயனாரை வந்து தரிசிக்கணும். எல்லோரும் வந்து அழகுமுத்து ஐயனாருடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கிடைக்கணும். எங்களுக்கு ரொம்ப பசி அதிகமாகிடுச்சு. அழகுமுத்து ஐயனாரே எங்களுக்கு சாப்பாடு போட்டார். டெய்லி அன்னதானம் நடக்குமான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி அன்னதானம் போட்டாங்க. நாங்களும் வந்து எங்கள் கடவுள் எங்களுக்கும் வந்து இந்த தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் வாங்கி நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் பசியை ஆற்றிக்கிட்டோம். பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாம்பார் சாதம். எல்லோரும் எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். அப்பனுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும்.